ஆமென் அல்லேலூயா. கவனிங்கம்மா, ஒரு குஷ்டரோகி, நிறைய குஷ்டரோகி உண்டு. ஆனா ஒருவன் அவரிடத்தில் வந்து வேண்டிக் கொள்ளுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும், என்னை சுத்தமாக உம்மால் கூடும், உம்மாலே எனக்கு சுகம் கொடுக்கிற வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது, என்னை சுகமாக்க உம்மால் கூடும், என்னை சுத்தமாக்கு என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான். உடனே தாமதமின்றி உடனே எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமா இருக்க வேண்டும் என்பது எனக்கு சித்தம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வியாதி, நம்முடைய வலி, நம்முடைய நோய், கவனிங்க, நம்முடைய வியாதி நம்மை விட்டு மறையணும். கேட்கிறேம்மா, வடல இருக்கின்ற சகோதரி கேளுங்க, நல்லா என்ன பாருங்க, என்ன பார்த்து கேளுங்க. நம்முடைய வியாதி நீங்கணும், வியாதி நம்மை தொடக்கூடாது, மரணம் நம்மை தொடக்கூடாது, விளைவின நம்மை தொடக்கூடாது என்று சொன்ன அந்த காரியங்களுக்காக நாம் செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனை அவரிடத்தில் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அமைதியா இருக்கக்கூடாது, அவருக்கு எல்லாம் தெரியும் சொல்லி மௌனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நிறைய குஷ்டரோகி இருக்கிறாங்க. ஒருவன் அவரிடத்தில் வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன். அடுத்தது பாருங்க, இன்னொரு ஒருவனை பார்க்கிறோம். 5 படிமா. ஆமென் அல்லேலூயா. 100க்கு அதிபதி ஒருவன். நிறைய பணக்காரர் இருக்காங்க, நிறைய பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா 100க்கு அதிபதியாகிய ஒருவன், ஒரு குஷ்டரோகி வந்து வேண்டிக் கொண்டான். 100க்கு அதிபதியாகிய ஒருவன் அவரிடத்தில் வேண்டிக், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கான் நோயிலே, அவனை நீ சுகமாக்க வேண்டும். எப்படி சுகமாக்க வேண்டும்? நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு